இன்பம் வீட்டில் வந்துடும். நகைச்சுவை. அதுவும் இந்த ஜெனரேஷன் இருக்காங்க பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச படிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக. 3 பேர் காப்பி அடிக்கிறான் சார், 3 பேர் காப்பி அடிக்கிறான். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 3 ஆன்சர் ஷீட்டையும் கையில் வச்சுட்டு சொல்றாரு, 3 ஒரே மாதிரி இருக்கு. வா, 3 பேரும் நிற்க வச்சு கேட்குறாரு, 3 ஒரே மாதிரி இருக்கு, காப்பி அடிச்சிருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேர் தலை குனிஞ்சிட்டான். அவருக்கு சின்ன மகிழ்ச்சி. யாருக்கு? வாத்தியாருக்கு. அவர் சொன்னார் ஓகே. 2 பேர் ஒத்துக்கிட்டான். தலை குனிஞ்சு மௌனமாக இருக்கும்போதே தப்பு செஞ்சுன்றது ஒத்துக்கிறான்னு தெரியுது. நீ மட்டும் நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்டார். அவன் சொன்னான், கொஸ்டின் பேப்பரும் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. நான் உங்களை யாராவது கேட்டேனா? எவ்வளோ பெருந்தன்மையாக நாங்கள் நடந்துக்கிட்டோம், நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னா இந்த கேள்விக்கு விடை நம்மக்கிட்ட இல்லை. அப்படி பேசுகிறான். இது ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஒரு வாத்தியார் ரொம்ப கோபத்தில், 50 பேர் தான் இருந்தேன். Who is a fool in this class? இந்த வகுப்பறையில் எவன் முட்டாளோ அவன் எழுந்து நின்று வெளியே போ அப்படின்னாரு. எல்லாம் அப்படியே சைலண்டாக. முட்டாள்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்த மட்டும் எந்திரிச்சு இப்படி நின்னான். அது கேட்டார், முட்டாள்னு ஒத்துக்கிறியா? நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னு துணைக்கு நிற்கிறேன்னு. ராமச்சந்திரன் சார் எதுக்கு இப்படி சிரிக்கிறாருன்னு தெரியல எனக்கு. பயங்கரம்.